வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிவா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து டைம் அதை பற்றி பேச போகிறேன். டைம் இஸ் அ ரியல் திங் ஆர் அன் illusion அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சி எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ். ஓகே, ஸோ டைம் வந்து சயின்ஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம இந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையே வந்து டைமை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ அந்த டைமை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த டைம். ஓகே, ஸோ இப்போ டைம்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறேன், ஒரு ஒர்க்காக போகிறேன்னு வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ்க்கு போவேன். இங்கேருந்து ஒரு திருவான்மியூருக்கு ஒரு கிளாஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க. மயிலாப்பூர் டு திருவான்மியூர். இப்போ இதில் என் மைண்டு தான் எல்லாமே இல்லையா? மைண்டை வந்து ஐ ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் திருவான்மியூர் டு மயிலாப்பூர் டு திருவான்மியூர். எனக்கு வந்து ஒரு 30 minutes ஆகலாம். என்னோடய பைக்கில் நான் போகிறதுக்கு மேக்ஸிமம் 30 minutes, 20 minutes போயிடுவேன். ஓகே, 20 minutes வச்சுக்கிறேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் 20 minutes ஆகும். இதே வந்து வேறு ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து 30 minutes ஆகலாம், அவரோட ஸ்பீடு, அவரோட இதை வச்சு. ஓகே, அவர் நினைக்கலாம் ஓகே எனக்கு வந்து மயிலாப்பூர் டு திருவான்மியூர் போகிறதுக்கு 30 minutes ஆகும் அப்படின்னு. ஸோ இதுலேயே வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கும் இன்னொரு மைண்டுக்கும், என் மைண்டுக்கும் இன்னொரு மைண்டுக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸை விட்டுடலாம். இப்போ வந்து இந்த டைம், இப்போ வந்து நான் ஏன் டைமை பார்க்குறேன், 20 minutes நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து அங்கே போகிற வேலை இருக்குது. இது எனக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஐ ஹேவ் டு டூ இட், அதர்வைஸ் ஐ கேனாட் லிவ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கமிட்மெண்ட் இதால். ஓகேயா? ஸோ இது கமிட்மெண்ட். எனக்கு ஒரு கிளாஸ் வந்து கமிட்மெண்ட். அதனால் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அங்கே போகணும், ஆனால் அங்கே எனக்கு எதுவுமே கமிட்மெண்ட் இல்லை, யாரையும் பார்க்க தேவையில்ல, எதுவுமே நான் பண்ண வேணாம். ஆனால் ஐ வாண்ட் டு கோ டு எ பிளேஸ். ஓகே, எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அங்கே போனால் எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் நாட் செக் த டைம். எத்தனை மணிக்கு போகிறேன் அப்படின்னா நான் செக் பண்ண மாட்டேன். எவ்வளோ நேரத்தில் போக போகிறேன்றதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன். ஓகே, ஏன்னா தெர் இஸ் நோ பர்பஸ் ஃபார் மீ மென்டலி டு கோ தேர். ஓகே, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஸோ இங்கே மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு எக்ஸ்பெக்டேஷனும் கமிட்மெண்ட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் தான் இருக்குது. ஓகே, உங்கள் பாடியில் இல்லை. பாடி இஸ் த டூல், மைண்டோட டூல் டு யூஸ் தட். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கான்செப்ட், மைண்டோட கான்செப்ட் தான் டைம். ஓகே, டைம்னு ஒன்று உண்மையாகவே இல்லை, இது ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ கிளாக்குன்னு ஒன்று யார் கண்டுபிடிச்சா? கிளாக்குன்னு ஒன்று முதல்லேருந்தே இல்லை, மைண்ட் கண்டுபிடிச்சிது. ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா மைண்ட் யூஸ் பண்ணாமல் செய்ய முடியாது. நான் இப்போ கையை ஆட்டி பேசுகிறனாலும் அது என் மைண்டை யூஸ் பண்ணி நான் செய்கிற ஒரு வேலை தான், என் பாடி செய்கிற வேலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாக்கை தயாரித்தது வந்து ஒரு மைண்ட் பாடியை யூஸ் பண்ணி தயாரிச்சது. இப்போ கிளாக் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஓகே, கிளாக் இல்லாத டைம் இருந்ததில்லை, கேலண்டர் டேட்ஸ் இல்லாத டைம் இருந்தது இல்லையா? ஆனால் இதெல்லாம் அப்புறமா க்ரியேட் பண்ணப்பட்டது. ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம் ஃபிசிக்கலாக அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் மைண்ட். ஓகே, மைண்டு தான் எல்லா ஃபிசிக்காலிட்டியும் க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு தாட்டாக க்ரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலிட்டியாக, அது ரியாலிட்டியாக, ரியல் இல்லாது ரியலாக தெரிகிற மாதிரி ஃபிசிக்கலிட்டியாக மேட்டராக வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த டைம் இஸ் நாட் மேட்டர் ஆனால். ஓகே, பட் இட்ஸ் அ கான்செப்ட். உன்னால் அந்த டைமை பார்க்க முடியாது, பட் அந்த டைம் ஒன்று கான்செப்டை க்ரியேட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே நான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பர்பஸ் டு டூ இன் அ பர்டிகுலர் டைம் பீரியட், இன் அ பர்டிகுலர் டெஸ்டினேஷன், தேர் இஸ் நோ டைம், யூ வில் நாட் see டைம். ஓகே, இந்த டைம் எங்கெல்லாம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. ஓகே, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நீங்கள் காட்டில் விட்டுட்டீங்க. ஓகே, பிறந்ததுலேருந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டைம்ன்ற கான்செப்டே தெரியாது. அதுக்கும் மைண்டு தான் இருக்குது. ஓகே, அது மைண்டை யூஸ் பண்ணி தான் ஓட போகுது, நடக்க போகுது, சாப்பிட போகுது, எல்லாமே பண்ண போகுது. ஆனால் அதுக்கு கான்செப்டே இல்லை, டைம்ன்ற கான்செப்ட் இல்லை, டேட் இல்லை. டைமால தான் டேட் வந்தது. ஓகே, டேட் இல்லை, மந்த் இல்லை, இயர் இல்லை. ஓகே, ஈவன் டெத் அண்ட் பர்த் இஸ் அ கான்செப்ட், இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுமே இல்லை. அந்த
உயிருக்கு எந்த நம்ம காட்டில் எடுத்து போய் விட்டோமோ அந்த ஒரு பர்சனுக்கு. ஸோ இது எல்லாமே மைண்ட் க்ரியேட் பண்ண விஷயம், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற விஷயம் தான். ஓகே, இப்போது அந்த காட்டில் நம்ம எடுத்து போய் விடுற குழந்தைக்கு நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்காம விடுறதுனால தான் அதுக்கு எதுவுமே தெரியாது. அது கேனாட் க்ரியேட் அதால் டைம் இதெல்லாம் தனியாக க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, அது அப்சர்வ் மட்டும் தான் பண்ணும். ஏன்னா சூரியன் வருது காலையில் எனக்குலாம் தெரியாது. ஸோ ஏதோ வெளிச்சம் வருது, அப்புறம் இருட்டாயிடுது, வெளிச்சம் வருது இருட்டாயிடுது, அதை முதல்ல கவனிக்கும் அருவி யூஸ் பண்ணி. பட் ஆக்சுவலாக அருவி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா அது நம்ம இங்கே அருவி யூஸ் பண்ணாமல் வாழ்ந்துகிட்ருக்கோம்ல, எவ்வளோத்த க்ரியேட் பண்ணி டைம் ஸ்பேஸ் அது இதுன்னு யோசிச்சு, அதை விட அந்த குழந்தை பெட்டராகவே வாழ முடியும் அருவி யூஸ் பண்ணி. ஓகே, காட்டில் வாழற குழந்தை. அப்போ நம்மலாம் இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ க்ரியேட் பண்ண மைண்டு, இஸ் இட் ரியலி பெட்டர் தென் த மைண்ட் விச் வாஸ் பிஃபோர்? லைக் ஸ்டோன் ஏஜ் டைமில் இருந்த மைண்டை விட பெட்டரான்னு பார்த்தீங்கன்னா பெட்டர்னு சொல்ல முடியாது. ஓகே, அது பெட்டராகிறதுக்கான எவல்யூஷன் டைம் பீரியடில் திருப்பி மைண்ட் ஏதோ தப்பான ஒரு கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஓகே, சோல் எல்லாருக்கும் சோல்னு ஒன்று இருக்குது, பட் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் தான் மேட்டர். ஓகே, மைண்ட் இட் கேன் க்ரியேட் த கான்செப்ட்ஸ் லைக் டைம். ஓகே, இந்த சொசைட்டி, கண்ட்ரி, ஃபேமிலி, இதெல்லாமே கான்செப்ட் தான். இது எல்லாமே க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட். இது எல்லாமே இட்ஸ் நாட் ரியல். ஓகே, இப்போ நான் எப்படி டைம் ஒரு விஷயம் நம்ம இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா டைமே இல்லை. யூ வில் நாட் சீ த டைம். ஓகே, கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா ஓகே, அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி மைண்டில் ஒரு டேட்டாவை ரிஜிஸ்டர் ஆனதுனால வி வில் ஸ்டில் ட்ரை டு கால்குலேட் த டைம். ஓகே, பட் அது நமக்கு கான்செப்டாக தெரியாமல் இருந்ததுன்னா, அதை நம்ம மதிக்காமல் இருந்தோன்னா அறிவை யூஸ் பண்ணி, ஓகே, கமிட்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்மளுக்கு வாழ முடிஞ்சுதுன்னா, ஓகே, வி டோன்ட் நீட் அ டைம். ஓகே, டைம்ட கான்செப்டே அங்கே அவுட்டு. அது மாதிரி வருஷக்கணக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா வில் நாட் திங்க் அபவுட் பாஸ்ட் அண்ட் வில் நாட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கமிட்மெண்ட்ஸ். ஸோ வில் ஹேவ் ஒன்லி த ப்ரெசென்ட். தட் இஸ் ஹவு வி கேன் லிவ் இன் த ப்ரெசென்ட். ஸோ இப்போ டெத் அண்ட் பர்த் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கான்செப்ட் தான். அது எப்படி நான் பிறக்கிறத பார்க்குறேன், ஒருத்தர் சாவதை பார்க்குறேனே, அது எப்படி கான்செப்டாக இருக்க முடியும், அது எப்படி ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருக்க முடியும்னா, இதெல்லாம் மைண்டோட கேம் தான். ஓகே, இப்போது நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய தனியாக காட்டில் வளர விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கே நம்மளுக்கு பிறந்த நாள் ஒன்று தெரியுது, இறக்குறோன்றது தெரியுது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அதர்ஸ் ஆர் டெல்லிங். ஓகே, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம பிறந்தோன்றது தெரியாது, நம்ம இருக்கிறோன்றது மட்டும்தான் இருக்குது. இது வேதாந்தாவில் இருக்கிற ஒரு விஷயம், வேதங்களில் சொன்ன விஷயங்கள். ஓகே, ஸோ பிறக்கணுன்றது எப்படி தெரியும்னா, அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீ பிறந்த இந்த ஒரு வருஷத்தில் இந்த டேட்டில் பிறந்த, உனக்கு ஒரு பிறந்த நாள் ஒன்று இருக்குது, நீ அதை செலிப்ரேட் பண்ணணும். இதெல்லாமே ட்ராமா மைண்ட் க்ரியேட் பண்ணுறது. எந்த மைண்டு? பேரண்ட்டுன்ற மைண்ட் க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து, பசங்க திருப்பியும் அதை பேரண்ட் ஆகும்போது அதை அப்படியே பாஸ் பண்ணி விட்றாங்க. பசங்க பேரண்ட் எல்லாமே மைண்டு தான், கண்ணுக்கு தெரியாத ஒரு மைண்ட். இட்ஸ் ஆல் கேம் ஆஃப் மைண்ட். தட்ஸ் கால் மாயா, இல்யூஷன், லீலா, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பேர், பட் இட்ஸ் நாட் ரியல். ஓகே, மேட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் ஃபேமிலி, சொசைட்டி, கண்ட்ரி, இது எல்லாமே கான்செப்ட் தான். நம்ம மைண்ட் க்ரியேட் பண்ண கான்செப்ட். இந்த கான்செப்டை உங்களோட திங்கிங்கால் ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் குழந்தை இருக்கா, என் டாட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஷீ இஸ் நாட் ரியலி மை டாட்டர் ஆக்சுவலி. ஓகே, என் மூலியமாக பிறந்ததுனால, இந்த பாடி மூலிமா அந்த பாடி வந்துச்சுன்றதுனால ஐ எம் டெல்லிங் தட்ஸ் மை டாட்டர். ஓகே, பட் ஷீ இஸ் ரியலி நாட். இட் இஸ் ரியலி நாட் ஆக்சுவலி. ஷீன்னு சொல்கிறதே ஒரு கான்செப்ட். ஹீ, ஆன், பெண், இதெல்லாமே ஒரு கான்செப்ட்ஸ் தான். தெர் இஸ் நத்திங் இஸ் ரியல். அதனால தான் இந்த கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால தான் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஆண் பெண் அங்கே கான்செப்ட் ரெண்டு பிரிஞ்சதுனால தான் அதுக்கு இந்த ரெண்டுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வந்தது. கண்ட்ரிஸ் கான்செப்ட் பிரிஞ்சதுனால தான் அந்த கண்ட்ரிஸுங்களுக்குள்ளே ப்ராப்ளம் வருது. ஓகே, ஃபேமிலிஸ் தெரிஞ்சதுனால தான் ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே சண்டை வருது. எல்லாமே கான்செப்ட் தான் பாருங்களேன். சொசைட்டி, ஓகே, கண்ட்ரி தனித்தனியாக கான்செப்டாக பிரிக்கும் போது அதுங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்டால் யாருக்கு லாபம், என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா லாபம் இல்லை. அந்த பைத்தியக்காரர் மைண்ட் இருக்குல்ல, நம்மளோட மைண்ட், இட் கிரியேட்டட் த கான்ஃப்ளிக்ட்ஸ் டு ஃபீல் தட் ஸ்ட்ரெஸ், கார்டிசோல் ஹார்மோன். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா.
டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள், சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், சாப்பிட்ற விஷயங்கள், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சாப்பிட்றது, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது, அப்புறம் ஹோட்டல்ஸ், ட்ரிங்கிங் ஹேபிட்டு, சிகரெட் ஸ்மோக்கிங், செக்ஸு, இது எல்லாமே வந்து மைண்ட் created the concepts to give the boost the dopamine create பண்ணுறதுக்காக. இன்னொன்று கார்டிசோல், இதெல்லாம் நம்ம அந்த அதுலேயே கான்ஃப்ளிக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி கார்டிசோல் க்ரியேட் பண்ணி அதை ஒரு என்ஜாய் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம வந்து கார்டிசோல் க்ரியேட் பண்ணும்போது நம்ம சோகமாக உட்காந்துருப்போம், பாடி யூஸ் பண்ணி, இல்லை மைண்ட் தான் ஆக்சுவலி. ஆனால் டீப்பாக பார்த்தா அந்த மைண்ட் இஸ் ஆல்சோ என்ஜாயிங் தட் கார்டிசோல். ஓகே, சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஓகே, ஆனால் நம்ம வந்து we are not just the mind, we are also soul, energy. நம்ம எனர்ஜியாக என்ன பண்ணுறோம், ட்ரைன் ஆகிரும். இந்த மைண்ட் பண்ணுற ட்ராமாக்கு நம்ம ட்ரைன் ஆகும் எனர்ஜியாக. ஓகே, சோல் என்ன ஆகுது அப்படின்னா, சோலுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சோல் இஸ் அ ட்ரூ காட், டிவைன் பவர். நத்திங் கேன் அஃபெக்ட் த சோல். ஓகே, சோலுக்கு பிரச்சனை இல்லை. சோலாக nobody can affect us, but the energy mind can affect the energy and energy can affect the mind. இது ரெண்டுமே simultaneously நடக்கும். பட் மைண்ட் தான் மோஸ்ட்லி எனர்ஜி இல்லாமல் மைண்டே வேலை செய்யாது. ஆனால் அந்த மைண்ட் வந்து அந்த எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ண முடியும். இதுதான் பாருங்களேன், ஒருத்தன் ஹெல்ப் பண்ண போன மாடு தானமாக கொடுத்தா பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க, ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனர்ஜியை கொடுத்தா மைண்ட் வந்து அதை யூஸ் பண்ணி வேலை செஞ்சு அந்த எனர்ஜியை வந்து மேனிப்புலேட் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கெயின் பண்ணிக்குது. ஓகே, எனர்ஜின்றது ஃபிசிக்கல் பாடியாக கெயின் பண்ணிக்குது. எனக்கு நாக்கு சாப்பிட்றது, பேசுகிறது, புரணி பேசுகிறது, இது எல்லாமே நாக்கு யூஸ் பண்ணுறது, கண் யூஸ் பண்ணி எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்குது. ஓகே, எதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் காதை யூஸ் பண்ணி கேட்குது. ஓகே, எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பாடியை யூஸ் பண்ணி பண்ணுது. இதெல்லாம் கூடாதுன்றமே யார் உனக்கு இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னால் அப்படின்னா எல்லாமே கான்செப்ட் தான். நம்ம அந்த கான்செப்டில் தான் நல்லது கெட்டதுன்றதும் பிரிச்சிருக்கோம் இல்லையா. இது வந்து தர்மம், இது அதர்மம், இது வந்து லா, லீகல், இது இல்லீகல். ஓகே, மைண்டு பண்ணுது அப்படின்னா எது பண்ணாலும் ஓகே தானே அதுக்கு. அப்படின்னா மைண்டே தான் இந்த ட்ராமாவே க்ரியேட் பண்ணுது. ஒரு மைண்டு தான் ஒரு கொலையை பண்ணுது, ஒரு ரேப்பை பண்ணுது, எல்லாமே பண்ணுது. இல்லை, ஒருத்தரோட மைண்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிறதுக்கு ஒரு லாவை க்ரியேட் பண்ணதும் ஒரு ஹியூமன் பீயிங்கோட மைண்டு தான். ஓகே, ஃபியூ ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே மைண்ட் பண்ண ஒரு ட்ராமா. ஸோ இப்போ நம்ம படம் பார்க்க போகிறோம், அங்கே படத்துலேயும் கொலை நடக்கும், ரேப் நடக்கும், எல்லாம் நடக்கும். அவனுக்கு வந்து ஹீரோ வந்து அவனை ரிவெஞ்ச் பண்ணுவாங்க அந்த சைடில் இருக்கிறவங்கள. இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஓகே, அதெல்லாமே மைண்டு தான் அங்கே நடிக்கிறது எல்லாமே மைண்டு. நம்மளும் மைண்டை தான் உட்காந்து பார்க்குறோம். இது எல்லாமே நம்மளுக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அங்கே பண்ணுறது எதுவுமே தேவையில்லாத வேலை தான். அது ஒரு ட்ராமா நம்மளுக்கு தெரியும், அது ஒரு சீரியல் இல்லை மூவி தெரியும். பட் ஸ்டில் நம்ம உட்காந்து பார்க்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம மைண்டுக்கு இல்லை. அதுதான் மேட்டர். அதே தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே நடக்குது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கு நம்மளுக்கு. ஒரு கொலை பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். அந்த மைண்டுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க, டெம்ப்டிங்காக இருக்கும். ஒரு சில பேர் கொலை பண்ணுறது டெம்ப்டிங்காக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ஒரு சிலருக்கு. நீங்கள் நம்ம என்ன பண்ணால் பேர் சொல்லிக்கலாம், சைக்கலாஜிக்கலாக அவங்க இப்படி அவங்க அப்படி. பட் இட்ஸ் ஆல் கான்செப்ட் ஆஃப் த மைண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த கான்செப்ட்லலாம் தூக்கி போட்டுட்டு இட்ஸ் நாட் ஈஸி. புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழ ஆரம்பிக்கலாம். கான்செப்டை யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது கான்செப்ட் தான், இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் போய், இந்த உடம்பு போய், இதுக்கு உடம்புக்கு இருக்கிற பேர் போய், ஓகே இது பண்ணுற ட்ராமா எல்லாமே போய், இது பண்ணுறதெல்லாம் போய் தான். ஆனால் இந்த ட்ராமாவை நடத்தி தான் ஆகணும். நான் இதெல்லாம் போய் பண்ணுறதுனால நான் உயிரை விட்டுற முடியாது. ஏன்னா உயிரை விட்டாலும் திருப்பியும் இந்த மைண்டு வந்து திருப்பியும் வேறு ஒரு பாடி எடுத்து திருப்பி இதை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அது தேவையில்லை. அந்த ட்ராமாவை நான் இங்கேயே இப்போவே நான் அடக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன்னா பெட்டர். ஓகே, அதுதான் நம்மளோட டாஸ்க்கும். ஓகே, மைண்டை எவ்வளோ நம்ம டிசிப்ளின் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். கண்ட்ரோல் பண்ணால் அது ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சிடும். எப்போ நம்ம பசங்களும் அதே மாதிரி தான். பசங்களும் மைண்டும் சேம் தான். அது புரியறது தான் இந்த இதுவே வந்திருக்கு நினைக்கிறேன் நான். ஸோ ஒருத்தருக்கும் பசங்க வர்றதுக்கு காரணமே உங்கள் மைண்டை எப்படி நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும், அதேமாதிரி உங்கள் பசங்களை டிசிப்ளின் பண்ணணும். உங்கள் பசங்களை நீங்கள் எப்படி டிசிப்ளின் பண்ணணுமோ அந்த மாதிரி உங்கள் மைண்டையும் டிசிப்ளின் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணால் அது ரொம்ப ஓவராக போக ஆரம்பிச்சிடும். அதுதான் மேட்டர். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டைம் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட். தெர் இஸ் நோ டைம். இப்போ தெரிஞ்சிட்டோம், அது அப்படியே
தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நீட் ப்ராக்டிஸ் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஓகே, ஐ எம் ஆல்சோ டூயிங். ஸோ வி வில் நாட் திங்க் அபவுட் பாஸ்ட், வி வில் நாட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி, இட் வில் டேக் இயர்ஸ் டு டூ இட். ஸோ பாஸ்ட் பற்றி யோசிக்காமல் ஃபியூச்சர் பற்றி யோசிக்காமல் இருக்கும்போது நம்ம வில் பி இன் த ப்ரெசன்ட், வி வில் நாட் திங்க் அபவுட் த டைம், வி வில் நாட் திங்க் அபவுட் த கமிட்மெண்ட், கிரியேட்டிங் நியூ கமிட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் பேச விரும்பினது. எதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை அப்படின்னா என்னை தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.